மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தவறான தரவுகளை கொடுக்குறீங்க. 606 ஒரு நம்பரை சட்டமன்றத்தில் சொல்றீங்க. ஆனா ஏடிஜிபி 500 சொல்றாரு. மத்தியானம் ரிலீஸ் பண்ணிருக்கிற பிரஸ் நோட்ல 350ங்கிறீங்க. எப்படி நண்பரோ எனக்கோ உங்களுக்கோ முதலமைச்சர் மீது நம்பிக்கை வரும்? அதனால முதலமைச்சர் அதிகாரிகள் தவறான வழி நடத்துறாங்களா இல்ல முதலமைச்சரே தன்னை தவறாக வழி நடத்துறாரா? அவர் தான் நமக்கு சொல்லுங்க. ஆனா இவங்க இன்னைக்கு பெண்களின் மீது கை வைக்கிறவன், ரோட்ல வந்து தாலி செயினை பறிக்கிறவன், அவன் அரெஸ்ட் பண்றதுக்குலாம் டைம் இல்ல. இந்த 2 மணிக்கு அந்த யூடியூப் நடத்துற வீட்டுக்கு போறாங்களா, இதுக்கு தான் டைம் இருக்கு. அதனால இன்னைக்கு ரவுடிகள்லாம் ஜாலியா சுத்திட்டு இருக்கான். எங்கேயா சுத்திட்டு இருக்கேன்னா 10 மணிக்கு அண்ணே அவங்களாம் யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ண போயிருக்காங்க, அதான் கத்தியோட சுத்திட்டு இருக்கேன். அது போன்ற தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. வன்மையா கண்டிக்கத்தக்கது. அப்படி யூடியூப்காரன் அரெஸ்ட் பண்ணால் 24 மணி நேரத்தில் பெயில் கொடுக்கத்தான் போறாங்க. எல்லாரும் கருத்துரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்கு. அதனால் விஜய் அவர்களுக்கோ யாருக்குமோ ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாணயமா நேர்மையா ஒரு விஷயத்தை பார்த்து நாங்கள் கருத்து சொல்றோம். அதை எப்படி வேணாலும் திமுக மாத்தி பேசலாம், திருப்பி பேசலாம். இது திமுகவுடைய கூட்டணி கட்சியில இந்த துயர நிகழ்வு நடந்திருந்தாலும் கூட இதைத்தான் நாங்கள் சொல்லி இருப்போம். அவங்க மேல குற்றச்சாட்டு வைக்காதீங்க. முதல்ல அரசு என்ன பண்ணீங்கன்னு சொல்லுங்க.